தடயவியல் அதிகாரி சந்திரசேகர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம் சார், தற்போது பாத்தீங்கன்னா எலும்பு துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ தற்போது எலும்பு துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது எலும்பு கூடுல மண்டை ஓடு இருக்கிறது மிக அவசியம். மண்டை ஓடு இருந்தா இறப்பதற்கு முன் அவர் எடுத்த புகைப்படத்தை வைத்து சூப்பர் இம்போசிஷன்ங்கிற மெத்தட் மூலம் இந்த மண்டை ஓடு இவருடையதானா, அதாவது புகைப்படத்தில் இருப்பவருக்காரு அவருடையதானா என்று விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடித்து விட முடியும். அது அந்நியில் அவருடைய எலும்பில் ஏற்கனவே ஏதாவது சர்ஜரி இது போன்ற விபத்துக்கள் நடந்ததற்கான அடையாளங்கள் இருந்தால் மண்டை ஓடு இல்லாத மற்ற எலும்புகளின் மூலமும் அடையாளம் கண்டுவிட முடியும். சொல்லுங்க. ஹலோ சந்திரசேகர், சொல்லுங்க. இந்த கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு துண்டுகள் இறந்தவருடைய தானான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதாவது மண்டை ஓடு இருந்தாக்கா இறந்தவனுடைய புகைப்படம், இறப்பதற்கு முன் எடுத்த புகைப்படம் இருந்தால் இந்த புகைப்படத்தை மண்டை ஓட்டையும் வைத்து உப்பு நோக்கி அந்த எலும்பில் இருக்கின்ற கண்ணுக்கு இருக்கின்ற ஆர்பிட் என்று சொல்லுவோமே, அந்த துவாரங்கள் கண்ணோடு ஒத்து போகின்றனவா, ஓரல் ஃபிஷர் என்று இதழ்களை பிரிக்கும் அந்த கோடு, பற்கள் பிரிக்கின்றவையோடு ஒத்து போகின்றனவா, இது போன்ற பல ஆந்த்ரோபோமெட்ரிக் பாயிண்ட்ஸ் புகைப்படத்தில் இருக்கிற அந்த ஆந்த்ரோபோமெட்ரிக் பாயிண்ட்ஸ் மண்டை ஓட்டுடன் ஒத்து போகின்றதா என்று கண்டுபிடித்து இறந்தவர் இன்னார் என்று அடையாளம் காணலாம். அது இல்லாமல் அந்த மற்ற எலும்புகளில் ஏற்கனவே இவர் ஒரு விபத்தில் மாட்டி அதற்கான அறிகுறிகள் தென்பட்டால் அந்த அறிகுறிகளை குறித்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், எக்ஸ்ரே அல்லது அவருடைய கேஸ் ஷீட்டை மருத்துவத்துறையிலிருந்து பெறப்பட்டால் இது இன்னாருடையது என்று காணலாம். சார், சொல்லுங்க. 17 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தப்பட்ட இந்த நரபலி, 17 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்டதா கூறப்படுற இந்த நரபலியை இத்தனை வருடங்களுக்கு பிறகு எளிதா கண்டுபிடிக்க முடியுமா? அதற்கான வழிகள் என்ன? கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நரபலி கொடுக்கும் பொழுது கழுத்தை வெட்டி இருப்பாங்க. அந்த கழுத்தை வெட்டி இருக்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அருவாளை தான் யூஸ்வலா பண்ணுவாங்க. அந்த அருவாளால வெட்டப்படும் பொழுது தலையில் இருந்த வர்டபிரேன்னு சொல்லுவோமே, முதுகு தண்டு, அந்த தலையில மண்டையோடு தனியா போவாது. அதுல 2-3 அந்த முதுகு தண்டு எலும்புகள் இருக்கும், வர்டபிரே. மீதி இருக்கிற உடல்ல அந்த துண்டுகள் இருக்கும். அவைகள் பொருந்துகின்றனவா என்று பார்த்து சொல்லலாம். சாதாரணமாக ஒரு நரபலியில் கத்தியாலை வெட்டப்படுவதால் அந்த முதுகு தண்டு வெட்டப்படுகிற இடத்திலே சிதைந்து இருக்கும். அதுல தலையிலே கொஞ்சம் பாகமும் மீதி முண்டத்திலே இருக்கும். இவைகளை உப்பு நோக்கி இவை வெட்டப்பட்டதனால் நரபலிக்காகத்தான் இருக்க முடியும் என்று கண்டுபிடிக்கலாம். சார், கொல்லப்பட்டவர் மனநோயாளின்னு சொல்லப்படுற நிலையில மனநோயாளியோட உறவினர்கள் இருந்தா மட்டுமே அவங்களுடைய விவரங்களை அதிகாரப்பூர்வமா நிரூபிக்க முடிகிற நிலைமையில இந்த வழக்குல உள்ள சிக்கல்கள் என்ன? அதாவது இதுல அவர் மனநோயாளி என்று சொன்னால் மனநோய்க்காக அவர் மருத்துவம் செய்து கொண்டிருந்திருப்பார். அவருடைய டாக்டர் யார் என்று கண்டுபிடித்து அந்த டாக்டர் வைத்திருக்கின்ற நோட்ஸ், அவருடைய ட்ரீட்மெண்ட் விவரங்கள் எல்லாம் வைத்திருப்பார். அவைகளை வைத்து இவருடைய புகைப்படத்தை காண்பித்து இவரை நீங்கள் சிகிச்சை செய்தீர்களா, இவருக்கு என்னென்ன அந்த மனநோய்கள் இருந்த விவரம் என்ன என்று கேட்டு அறியலாம். எங்களோட தொலைபேசி இணைப்பில் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி திரு சந்திரசேகர்.